இங்கே எலிப்ஸில் வந்துடான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குடா தம்பி, கொஞ்சம் பொறுமையா. எலிப்ஸில் வந்து வேர்ட் ப்ராப்ளம் போடணும்னா நிறையா விஷயங்கள் தெரியணும். அதே மாதிரி ஒன் வேர்ட் போடணும்னா நிறையா தெரியணும். நீள் வட்டத்தில் கவனி அம்மா, இப்போ வந்து எலிப்ஸ் ஒரு இதுக்கு சொன்னால் போதும் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு போடுறேன் படம். மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் போடுறேன். பார்த்துக்க, மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், நெட் அச்சு ஒய் அச்சு, சாரி மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், y is equal to 0. கொஞ்சம் கவனி, இப்போ நான் குறிக்கிறத பாரு. இங்கே சென்டர் சி 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 0,0. இந்த இடத்துல உள்ளது வெர்டிசஸ். ஒரு ஏ பிளஸ் ஏ இங்கே வரணும், ஒரு ஏ மைனஸ் ஏ வரணும், ஏ டேஷ்னு வரணும். மைனஸ் ஏன்னு சொல்கிற மாதிரி ஏ டேஷ், அது சென்டரு. அங்கிட்டு ஏ டேஷ் வெர்டிசஸ். ஃபோக்கஸ் அப்படின்றது, ஃபோக்கின்றது இன்சைடு த கர்வ் உள்ள வர்றது F1, இது F2. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா, நீ ஃபார்முலா ஃபுல்லாக எழுதுற. இப்போ நான் சென்டர் வந்து என்ன எழுதிடுறேன், 0,0ன்னு எழுதிடுறேன். பார்த்துக்கோ, 0,0ன்னு எழுதிடுறேன். இதை எழுதினோம்னா A,0ன்னு எழுதணும். இதை எழுதினோம்னா -A,0ன்னு எழுதணும். ரெண்டையும் சேர்த்து தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் A,0. சரி, அதே மாதிரி இதுக்கு எழுதினோம்னா AE,0, இதுக்கு எழுதினோம்னா -AE,0. தெரியுதா சொல்றது? இப்போ நான் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இங்கே பாரு, சென்டர்ல இருந்து இல்லை மொத்தமாகவே இந்த தூரம் இருக்கு பாடுறா, இந்த இது கவனி, இதுதான் பி, இதுதான் பி 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 ஹைட், இந்த இதுதான் பி. இந்த எழுதிடா ஈக்குவேஷனு என்ன எழுதுறீங்க, x² / a² + y² / b² ஈக்குவல் என்னது 1. இதுதான் பெரிய நம்பர். a² > b²ன்னு அர்த்தம். a² தான் பெருசு அப்படின்னா தானே படம் இப்படி வரும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாரு, எவ்வளோ உள்ள யோசிக்க வேண்டி இருக்கு பாரு. a² தான் பெருசு அப்படின்னா தான் இப்படி படம் போட முடியும். அப்படின்னா தான் இது பின்னு வரும். சப்போஸ் படம் இப்படி போட்டுட்டோம்னா இது பி ஆயிரும். தெரியுதா சொல்றது? படம் b² சிறுசாயிடுச்சு மாற்றிக்கிட்டோம்னா, b² சப்போஸ் பெருசாகி a² சிறுசாயிடுச்சுன்னா படம் இப்படி வராதுல்ல. அப்போ இதுதான் பி, இதுவும் பி, கீழே உள்ளது பி தான். அது ஒரு பி, இது ஒரு பி, அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் சேர்த்தனா எத்தனை பி வரும்? இதைத்தான் அந்த நீங்கள் எதில் எழுதுறிய பாரு, லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் எழுதுறிய, தெரியுதா? அந்த ஃபார்முலா எழுதி போட்டாலும் நேற்று, நல்லா யோசிச்சு பாரு. அதே மாதிரி ஏன்னா இதுலேருந்து இது ஏ, இந்த இருக்குல்ல என்ன எழுதியிருக்கோம் இங்கே ஏ, அப்போ இங்கேருந்து இதுதானே ஏ. இதுக்குள்ள 4,0ன்னு எழுதியிருந்தோம்னா டிஸ்டன்ஸ் 4 தானே. இங்கேருந்து இது ஒரு ஏன்னு அர்த்தம். ஆனால் என்ன ஏ, ரெண்டு ப்ளஸ்லேயே வச்சுக்கோ, பாசிட்டிவ்னு வச்சுக்க. ஏலேருந்து ஏ டேஷ் தூரம் எவ்வளோ வரும்? இங்கேருந்து இங்கே தூரம் எவ்வளோன்னா, இது ஒரு ஏடா அது ஒரு ஏடா, அப்போ எத்தனை ஏ வரும்? 2ஏன்னு வரும். அதைத்தான் உன்ட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எழுதுனதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ்ன்னு எழுதுனேன். லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ்ன்னு எழுதிட்டு நான் எழுதியிருந்தேன், நீ வேணால் கவனித்து பாரு, 2ஏன்னு எழுதியிருந்தேன். மாறாது, இதெல்லாம் ரெண்டுக்குமே ஒன்றா தாண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு ஏ எழுதுறேன் பாரு, தட் இஸ், அதாவது CA' ஈக்குவல் டு CA ஈக்குவல் டு ஏ. கரெக்டான்னு பாரு. இதெல்லாம் படத்தில் கேள்வியில் கேட்கையில் சொல்லணும். CA' இதுலேருந்து இது பாதி ஏ, அதில் ஒரு பாதி ஏ, அது ரெண்டு ஏ தானே. இப்போ A' எழுதுறேன், மொத்தமாக உள்ளது என்ன வந்துடும்? புரியுதான்னு பாரு. இது ஒரு கான்செப்ட். A' ஈக்குவல் டு 2A. அதே மாதிரி தான் லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ்ன்னு எழுதுறோம். லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதுறோம் 2B, அவ்வளோதான். இதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நல்லா கவனி சொல்றத, பாயிண்ட் மாதிரி வேணா போட்டுக்க, ஆமா. F1 F2 அப்படின்னா டிஸ்டன்ஸ், ஃபோக்கஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும், இந்த F1ல இருந்து F2 டிஸ்டன்ஸ். இது எவ்வளவு? ஒரு AE. இது எவ்வளவு? ஒரு AE. அப்போ எத்தனை AE? அதான் இங்கே அர்த்தம். அப்போ F1 F2 ஈக்குவல்னு தெரிஞ்சுக்கிறணும், 2AE அப்படின்னு அர்த்தம்.
எப்படி சார் அப்படின்னா சென்டரை வச்சு பிரிக்கலாம். CF1 ஒன்று, CF2 ஒன்று ஈக்குவல் டு என்னது ஏஇ. புரியுதான்னு பாரு. இதில் பாதி இதில் பாதி. நல்லா யோசிச்சு பாரு. வெர்டெக்ஸுக்கு நடுவில் உள்ளது சென்டர் தான், ஃபோக்கஸுக்கு நடுவில் உள்ளது என்னதுதான் சென்டர் தான். அப்போ யோசிக்கணும். சென்டர் கண்டுபிடிக்கணும்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். சென்டர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எது ரெண்டு ஏதாவது வெர்டிசஸ் கொடுத்து சென்டர் கேட்டால் ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். 10th படித்த மிட் பாயிண்ட். அதே மாதிரி ஃபோக்கஸ் கொடுத்து சென்டர் கேட்டால் அதே மாதிரி தான், ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஏன்னா அதுதான் என்னது மிட் பாயிண்ட், நடுப்புள்ளி. சென்டர் தாண்டா ஹச்சுக்கமாக்கே, சென்டர் தான் என்னது ஹச்சுக்கமாக்கே அப்படின்றது. கண்டிப்பாக சென்டர் கண்டுபிடிச்சி ஆகணும். இதில் சென்டர் கண்டுபிடிச்சி ஆகணும். கண்டுபிடிச்சா தான் அந்த ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் பண்ணி சின்ன கணக்குகள் செய்ய முடியும். சின்ன கணக்குகள் செய்ய முடியும். அதே மாதிரி லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் சொன்னது. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், செவ்வகத்தின் நீளம் 2b²/a லேட்டஸ் ரெக்டம். L ஈக்குவல் டு 2b²/a. இதுவும் கொடுப்பாங்க. கொடுத்தா அதை வச்சு நம்ம a² கண்டுபிடிக்கணும், b² கண்டுபிடிக்கணும், திறமையை காட்டணும். சின்ன கணக்குக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். பெரிய கணக்கு முடிஞ்சிருச்சு. சின்ன கணக்கு அட்டன் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் அதை கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கேதர் பண்ணி எடுத்து எப்படி செய்யணும் அப்படின்றத யோசிச்சுப்போம். இதை ஃபுல்லாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை ஃபுல்லாக அவனுக்கு தெரிஞ்சிருந்தா தான் சின்ன கணக்கு தைரியம் பண்ணி அட்டன் பண்ணலாம். அதான் நாலேஜ் உள்ளதுன்னு சொன்னேன்லண்ணா, திறமையை பொறுத்துன்னு சொன்னல. இந்த கணக்கு இதில் மேஜர் ஆக்சிஸ் லென்த்தாக கொடுத்துருப்பா, இல்லை ஆஃப் லென்த் கொடுப்பாங்க, மைனர் ஆக்சிஸ் கொடுப்பாங்க, இல்லைனா ஏடாஸ் கொடுப்பாங்க, இல்லைனா சென்டர் கேட்பாங்க, F1 F2 கொடுப்பாங்க, இ கொடுப்பாங்க. ஏதாவது கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் இது, அது பேர் என்ன, எலிப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கணக்கு, செகண்ட் கணக்குலாம் இருக்கும். அதுதான் சின்ன சின்ன கணக்குகள்னு அர்த்தம். இப்போ நீ செஞ்சது நான் 5 மார்க் தான் உனக்கு செஞ்சு போட்டிருக்கேன். இப்போ நீ செஞ்சது எல்லாமே 5 மார்க் தான். பேரபிளாலே 5 மார்க் டேபிள் சம்மு, இதுலேயும் பேரபிள், இந்த எலிப்ஸ்லேயும் டேபிள் சம்மு 5 மார்க் தான். சின்ன கணக்கு அப்படின்றது சும்மா சாதாரணமாக செய்கிறது 3 மார்க் கணக்கு. இடையில 1 மார்க் 2 மார்க்லாம் கேட்கறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம நிறையா செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறேன், பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவைப்படும், பார்த்துக்க. 5.2ல் 5.2ல் செகண்டில் ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்குன்னு சொல்கிறாமா? கிவன் ஓகே கொடுத்துருக்குன்னு சொல்லுது. சொல்கிறா +or-3, ரைட். வேற ஏப்பா எசென்ட்ரிசிட்டி E 1/2 இந்த கொடுத்துருக்கு. இது ரெண்டை கொடுத்துட்டு அவன் ஈக்குவேஷன் ஆஃப் அதாவது கேட்பான், இது எலிப்ஸ்னு. இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க் கணக்கு மாதிரி நம்ம தான் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு மேஜர் ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ்ன்னு கெஸ் பண்ணணும். படம் எப்படி வரும்னு கெஸ் பண்ணணும். அப்படின்னா தான் படத்தை வச்சு தான் நம்ம A² ஃபிட் பண்ண முடியும். நான் சொல்கிற புரியுதா இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி படம் வந்துச்சுன்னா A² கண்டுபிடிக்கிற ஆன்சரு அது எதுக்கு கீழே வந்துடும்? ஏக்கு எக்ஸு கீழே வந்துடும். சப்போஸ் படம் இப்படி ஃபிட் பண்ணோம்னு வச்சுக்கவேன், A² கண்டுபிடிப்பே இல்லை, அது எதுக்கு கீழே எழுத வேண்டியிருக்கும்? ஒய் கீழே எழுத வேண்டியிருக்கும். நான் சொல்கிற புரியுதான்னு பாரு. இப்போ இந்த படத்தை குறிச்சின்னா பாரு, படத்தை போடுறேன் பாரு. இது எக்ஸு, இது ஒய். எஃப் 3,0 இருக்கு, -3,10 இருக்கு. தெரியுதான்னு பாரு, 2 இருக்கு. ஃபோக்கஸ் வந்து F1 ஒன்று எடுத்தோம்னா 3,0, F2 ஒன்று எடுத்தோம்னா -3,0. சரியான்னு பாரு. ரெண்டா பிரிக்கலாம்ல இதில். அப்போ நான் இந்த பாயிண்ட்டை படத்தில் குறிக்கிறோம், இங்கே தானே வரும் ஒன்று. இது F1, இங்கே வர்றதுக்கு பேர் என்னது F2. இது வழியாக படம் போகாது, வெர்டிசஸ் வழியாக தான் படம் போகும். வெர்டிசஸ்னால் இப்படி தள்ளி வரும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? அது வழியாக படம் போச்சு, உன்னை போட்டு காமிச்சனே. ஃபோக்கஸ் வழியாக படம் போகாது, வெர்டிசஸ் வழியாக தான் என்ன செய்யும் படம் போகும். அப்போ ஃபோக்கஸ்ன்றது வளைவரைக்கு உள்ளே வருது, இன்சைட் த கவரில் வர்றது. அப்போ இது எதில் அமைஞ்சிருக்கு பாரு படம்? எக்ஸ் ஆக்சிஸில் அமைஞ்சிருக்கு. தெரியுதா தெரியலையா? அப்போ இதை எழுதுனீங்கன்னா 3,0ன்னு எழுதலாம். இது எழுதுனா என்ன எழுதலாம்? -3,0ன்னு எழுதலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? சென்டர். இப்போ நாங்கள் எனக்குள்ள டேட்டா படி எழுத போகிறேன், பார்த்துக்கோ. ஃப்ரம் கிவன் டேட்டா அப்படின்னா இந்த விவரத்தைப்படி, ஃப்ரம் கிவன் டேட்டா கொடுக்கப்பட்ட விவரத்தின்படி மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதணும். மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இது எழுதிட்டோம்னா அந்த A² கண்டுபிடிக்கிறது, ஆர்த்தி கவனிச்சுங்க, A² கண்டுபிடிக்கிறது எக்ஸு கீழே எழுதணும். இப்போ நான் A² கண்டுபிடிக்கணும், B² கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பாரு.
எப்படி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ட்டு பாரு அப்படின்னா நீ தான் யோசிக்கணும். இப்போ நான் சொன்னதை வச்சு தான் செய்ய போறோம். சொன்ன வச்சு செய்ய போறோம் அப்படின்னா சென்டர்ன்றது இது ரெண்டுக்கும் மையம். எது ரெண்டுக்கு மையம்? மிட் பாயிண்ட் F1க்கு. இதை பார்த்தாலே தெரியுது, கூட்டி கழிச்சா 0 வந்துடும். நீ எழுதுனா எழுதிக்க. லெட் சிபி த மிட் பாயிண்ட் ஆஃப் F1 F2 தெரியலையா? அப்போ ஃபார்முலா எழுதணும்னா தேவையில்லை, கண்டுபிடிக்கணும்னா உனக்கு தெரியலக்காண்டி செய்கிறேன். x1 y1 இது x2 y2 சென்டர் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் தானே. மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2 -3 + 3 0 + 0. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு? 0, இந்த இடம் தானே சென்டர் ஆயிடுச்சு. சென்டர் வந்துருச்சு. சென்டரை நம்ம எதை எடுக்க சொன்னோம்? h, k. புரியுதா சொல்றது? அப்போ நான் எழுதுறேன் த ரிக்வயர்டு, பார்த்துக்கோ, த ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னு எழுதுறேன். பார்த்துக்க. x - h² டிவைடட் பை a² ப்ளஸ் y - k² டிவைடட் பை b² ஈக்குவல் டு 1. சுதர்சன் பார்த்துக்கிறேன். இந்த a² இதுக்கு கீழே போட்டிருக்கேன், எக்ஸுக்கு கீழே. ஏன் போட்டேன்னா மேஜர் ஆக்சிஸ் என்ன சொல்லிட்டேன்? எக்ஸ் ஆக்சிஸ். ஒவ்வொரு இதையும் எழுதையில ஞாபகத்தை வச்சுட்டே எழுதணும். இந்த கணக்கை ஞாபகத்தை வச்சு எழுதணும். இப்போ நான் இந்த கணக்குக்கு ஆன்சர் எடுக்க போகிறேன். இந்த முதல்ல ஒரு ஆன்சர் எடுக்கிறேன். என்ன ஆன்சர் எடுக்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனி. இந்த ஹச்சுக்கு இதில் போட போகிறேன். ஹச்சுமாக்கியை போட்டோம்னா 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ x² a² ப்ளஸ் y² என்னது b² ஈக்குவல் டு என்னது 1. இதுதான்டா ஆன்சரு. அதான் இது ஆன்சர்னா அதுக்காண்டி இதை கணக்கு நிறுத்திடாத. மேலே உள்ள சரி பண்ணிட்டேன், கீழே உள்ள சரி பண்ணணும். என்ன நடிக்கணும்? a² நடிக்கணும். அதை பாரு இங்கே இந்த இருக்குல்ல, உன்ட்ட சொன்னல, இப்போ சொன்னதான் கேட்பேன். இந்த CF1 F1 F2 டிஸ்டன்ஸ் வந்து 2AE சொன்னோம், நான் இருக்கான்னு பாரு. F1க்கு F2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் 2AE சொன்னோம், நான் இருக்கா? ஏக்கும் A' உள்ளது 2A, ஏக்கும் A' உள்ளது. ஆனா தனியா பாதி பாதியா பிரிச்சோம்னா CAன்றது ஒரு A, CA' ஒரு A, CF1ன்றது ஒரு AE, CF1ன்றது ஒரு AE, CF2ன்றது ஒரு AE. அப்ப நம்ம அது யூஸ் ஆகுது பாரு, இங்க யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த பாரு. தட் இஸ், அதாவது CF1 அல்லது CF2 ஈக்குவல் டு வெறும் AE தான். ஏ உனக்கு தெரியலையா? ஏ என்னன்னா அந்த இதுல, அதாவது எப்படி சொல்றது, இந்த பாத்துக்கிறதுல ஏன்றது வந்து இங்க இருந்து A' வரைக்கும், ஏ வரைக்கும், இங்க இந்த இடம் இதுதான் ஏ, இதுதான் A', இது வந்து பி மேல உள்ளது. அப்ப நம்மளுக்கு CA வேணும். என்ன வேணும்? CA தான் ஏன்னு அர்த்தம். இந்த இதுதான் ஏ, இது வேணும். அப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். இந்த கவனிச்சு பாரு. CF = A, இது இருக்கட்டும், விடு, இது இருக்கட்டும், ரைட்டு. அடுத்து CA = CA' ஏன்னு வேணும். இப்போ நான் எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா வரும் அப்படின்னா, கவனிச்சு நல்லா கவனிச்சு பாரு. CF சொல்றது டிஸ்டன்ஸு. CF டிஸ்டன்ஸ்னா சில இருந்து F1 இருக்குல்ல, அதுக்கு 3ன்னு தானே அர்த்தம். நல்லா தெரியுதா இல்லையான்னு பாரு. AEக்கு சொல்றேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இது வரைக்கும் இந்த இதுதானே. அப்ப AE = நாங்கள் என்ன போட்டுடலாம்? 3ன்னு போட்டுடலாமா இல்லையான்னு பாரு. போட்டுடலாம்ல. AE = 3 சரியான்னு பார்த்துக்கோ. சரி, ரைட், இந்த கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். AE கண்டுபிடிச்சாச்சு. AE = 3ன்னு போட்டோம்னா நல்லா கவனி, பொறுமையா நிதானமா பண்ணிக்க. AE = 3ன்னு போட்டேன். கொஸ்டின்ல E கொடுத்துருந்தான், கரெக்டான்னு பாரு. கொஸ்டின்ல E கொடுத்துருந்தான்ல, அப்ப 3 அங்கிட்டு கொண்டு 2 அங்கிட்டு கொண்டு போயிரு. கொண்டு போனா என்ன ஆகும்? 6. 3 2 சார் 6. அப்ப A = என்ன வந்துடும்? 6. அப்ப A² என்ன வந்துருச்சு? அந்த கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. பொறுமையா நிதானமா யோசிச்சு நம்ம தான் உள்ளே கொண்டு போய் உழைப்பி கண்டுபிடிக்கணும். AE வந்து 3ன்னு தெரியும். AE தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. E கொடுத்துருந்தான், அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? A². நெக்ஸ்ட் நான் உன்ட்ட எனக்கு ஏற்கனவே சொன்னதான், ஸ்கூல்ல வேற மாதிரி மாற்றி சொல்லுவாடாமா, நம்ம மாற்றி எழுதுறண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, B² = A² × 1 - E². இருக்குல்ல, இதை உள்ள கொண்டு வேணா மல்டியில் பண்ணிக்க. சில பேர் C² போட்டு செய்வான்னு சொன்னேன். A² - A² E². A², இதை AE ஹோல்² எழுதலாம்ல. இது B². B² கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது 36 இந்த இருக்கு. AE இந்த இருக்கு 3².
சரியா சொல்கிறது? அப்போ என்ன வந்துடும்? 36 மைனஸ் 9 கழிச்சா என்ன வரும்னு பாரு. இதுதான் பி ஸ்கொயர். வருடாமா? 27. இப்போ நான் ஆன்சர் ஃப்ரம் 1க்கு வர்றேன். இந்த அவ்வளோதான் ஆன்சர். ஃப்ரம் 1 புரியுதான்னு பார்த்துக்கிறணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரம் 1 எக்ஸ் ஸ்கொயர் பை 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 27 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். இதுதான் ஆன்சர். நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்படி நீ திறமையை காட்டினா தான் செய்ய முடியும். அப்போ என்னென்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லி நீ யோசிக்கணும். நான் யோசிக்கிற மாதிரி நீ யோசிச்சா தான் செய்ய முடியும். செகண்ட் இருக்கு பாரு. செகண்டு கவனி, அதுதான் 5.20 எக்ஸாம்பிளுக்குள்ள கணக்கு. கிவன் என்னென்னமா கொடுத்துருக்கு? ஃபோக்கஸடா என்ன கொடுத்துருக்கு? 4. அடுத்து அதான் வெர்டிசஸ் எண்டு பாயிண்ட். வெர்டிசஸ் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. தம்பி, எண்டு பாயிண்ட் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் கொடுத்துருக்கு. இப்போ படம் போட போகிறேன். இங்கே பாரு, கெஸ்ஸிங் பண்ணி தான் போடணும். லவக்குன்னு போட்டக்கூடாது. வெர்டிசஸ் வழியாக தான் படம் போகும்னு சொன்னேன். அப்போ இதை நோட் பண்ணோம்னா இங்கனக்குள்ளே 0,5ன்னு வரும். இங்கே நோட் பண்ணோம்னா தான் என்ன வரும்? 0, -5 வரும். படம் இப்படி வந்துடும். அப்போ எஃப்ன்றது ஃபோக்கஸ் உள்ளே வரும். இது 0,4, இது 0,-4. இது F1ன்னு எழுதிட்டோம்னா இது F2, இது ஏன்னு எழுதிட்டோம்னா இது A'. இவ்வளோதான். இந்த எழுதிட்டேன், படத்தை கொண்டு வந்துட்டேன். அப்போ ஃப்ரம் கிவன் டேட்டானா இது 2 தான் கொடுத்துருந்த டேட்டா. ஃப்ரம் கிவன் டேட்டா கொடுக்கப்பட்ட விவரத்தின்படி மேஜர் ஆக்சிஸ் இல்லை என்ன, மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். எதுக்காண்டி ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சோம்னா ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கல, ஒய்க்கு கீழே எழுதணும். இங்கேயே யோசிச்சிடணும். அதை இங்கேயே யோசிச்சிடணும். ஏ ஸ்கொயர் எழுதையில சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ நான் கணக்குள்ள எழுதுறேன். இந்த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் என்னது இது எலிப்ஸ் அப்படின்னு எழுதுனேன்னா அம்மா பார்த்துக்கோ, ஹச்சோட சேர்த்தே எழுதுறேன். சென்டர் வந்து ஹச்சுக்கமா கேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, சென்டர் வந்து ஹச்சுக்கமா கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் சென்டர் இன்னும் கண்டுபிடிக்கல, சும்மா சொல்கிறேன் உனக்கு. ஒரிஜினலாக ஃபார்முலா எழுதுறேன். ஃபார்முலா பார்த்துக்கோ. எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பை ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு 1. புத்திசாலின்னு டவக்கு எழுத மாட்டான். இங்கே தான் ஏ ஸ்கொயர் எழுதணும், இங்கே தான் பி ஸ்கொயர் எழுதணும். அதுக்கு தான் நான் எழுதாமல் அப்புறம் எழுதுறேன். அந்த இடத்துல சொல்லையிலே கவனிச்சுக்கிறேன். மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதுதான் இப்போ ஆன்சர். இந்த இடத்துல நான் கொண்டு வரணும் ஒன்று ஒன்றா. இதுதான் ஆன்சர். ஒன்று ஒன்றா கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு ஹச்சு கேயும் கண்டுபிடிப்போம். நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். சென்டர் 0,0 தான் வரும். தெரியலையா? நடுவில் ரெண்டுமே 0 தானே இருக்குது. x1 x2 ப்ளஸ் மைனஸ் தானே. அப்போ ஈஸியாக எழுதிடலாம். சென்டர் 0,0 தான். அப்புறம் கிவன் டேட்டான்னு போட்டு அவசியம் இல்லை செய்யணும்னு. லெட்டு சிபி தான் மிட் பாயிண்ட் ஆஃப், ரெண்டுக்குமே மிட் பாயிண்ட் தான். அது மிட் பாயிண்ட் ஆஃப் F1 F2க்கும் சொல்லலாம், உன்னுடைய விருப்பம் தான். அல்லது A''க்கும் சொல்லலாம். ரெண்டுக்குமே நீ ஆன்சரை கண்டுபிடிச்சாலும் சரி 0,0 தான் வரும். அப்போ ஹச்சுக்கமாக்கேன்னு எழுதிடலாம். அப்போ இதில் வந்து ஆன்சரில் ஹச்சும் போயிடும், கேம் போயிடும், முடிஞ்சு. அப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் கொண்ட நான் சொன்னதேன். ஏ ஸ்கொயர் கொண்ட சொன்னதேன் அப்படின்னா, அதாவது நமக்கு தெரிஞ்சது வி நோ தட் அப்படின்னா ஏ சிஏ ஈக்குவல் டு C'(A' ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? ஏன்னு சொன்னோம். ஆமாம் இல்லையா? 2A தான் என்ன வரும்? 2Aன்னு வரும். அப்போ சிஏ சென்ட்ரல்லேருந்து ஏ எவ்வளவு பாயிண்ட் கொடுத்துருந்தோம்ல, இந்த பாருக்கு என்ன கொடுத்துருக்கு? இதில் 5. -5 இருந்தால் +5 இருந்தா டிஸ்டன்ஸ் தானே. சென்டர்லேருந்து என்ன வந்துடும்? அது 5. அப்போ ஏ ஈக்குவல் என்ன வந்துடும்டா தம்பி? 5. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வந்துடும்? 25. முடிஞ்சு. இவ்வளோதான் கணக்கு. சரி சார், அடுத்து எப்படி சார் பி ஸ்கொயர் கண்டிப்பா? அதில் தான் உங்கள் கணக்கு நிற்கிது. இப்போ உங்கள் கணக்கு நிற்கிதுன்னா பி ஸ்கொயர் இ இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் F1 F2 இருக்குல்ல. CF1 CF2 ஈக்குவல் டு என்ன சொல்லுவ நீ? ஏஇன்னு தானே சொல்லுவ. பாதி என்ன சரியா தப்பா இல்லையா? சென்ட்ரல்லேருந்து பிடிச்சா பாதி தானே. ரைட்டு, கொடுத்துருக்கான்லாமே எவ்வளவு? 4. முடிஞ்சு. இதில் ஏயை கொண்டே போடு. 5 × E ஈக்குவல் டு 4. அப்படி ஈயை கொண்டு வா. ஈயை கொண்டு வந்தால் என்ன வரும்? 4/5. புத்திசாலி, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பி ஸ்கொயர் சார் கண்டுபிடிக்கணும் சார். ஆமாம் சார், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் இன்ட்டு 1 - E ஸ்கொயர் சார். ஏ ஸ்கொயர் இருந்தா இருக்குது சார் 25 சார். 1 மைனஸ் சார் இ ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 16 என்ன வந்துடும்? 25. குறுக்க பெருக்குங்க சார். நம்ம தான் சார் கண்டுபிடிக்கணும், யோசிக்கணும் எல்லாத்தையுமே. 25 இன்ட்டு இது குறுக்க பெருக்குன்னா என்ன வந்துடும்? 9/25. அடிச்சிட்டோம்னா என்ன வந்துருச்சு? 9. இதுதான் என்னது? பி ஸ்கொயர். அப்போ ஃப்ரம் 1க்கு ஆன்சருக்கு வர்றேன். ஃப்ரம் 1 ஆன்சருக்கு வரையில
ஒன்றாவதுல வர எக்ஸ் வந்து 0, இது சென்டர் வந்து 0,0, அதனால தேவையில்லை. எக்ஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எப்படி எழுதுறேன்னு பாரு. 1 ஏ ஸ்கொயரை ஒய் ஸ்கொயர் கீழே எழுதி போட்டிருந்தேன். அப்போ ஏ ஸ்கொயர் எங்கே இருக்கு? என்னது? 25. பிக்கு என்ன வந்துச்சு? அவ்வளோதான். இதுதான் ஆன்சரு. இதில் என்ன இருக்கு உனக்கு? நான் எப்படி எழுதி கோர்த்து கொண்டு வந்திருக்கேன் பாரு. இதுதான் உன் திறமை. நான் சொல்லிட்டேன்ல, நான் என்ன தான் செஞ்சு போட்டாலும் சரி, நீங்கள் யோசிக்கிற பொறுத்தா இருக்கு.